நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். வாருங்கள், இந்த பயணத்தில் ஒன்றாகச் சேர்ந்து மகிழ்ந்து பயில்வோம். வையாபுரி பட்டினம் கடற்கரை ஓரத்தில் அமைந்திருந்தது. இந்த நகரத்தில் முத்து வியாபாரி மாணிக்கத்தை அறிந்தவர் மட்டும் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். இவரின் வீடு அரண்மனையைப் போல் பரந்து விசாலமாக உள்ளது. முத்து வியாபாரி மாணிக்கத்திற்கு முத்து, ரத்தினம், வைரம் ஆகியவற்றைக் கொண்டு உடனே வியாபாரம் செய்யும் முன்னாள் வழக்கல் உள்ளன. அவர் தன் தம்பிகளுடன் உள்ளூரில் வாழ்வதை கவனித்து போராட்டங்களை நடத்தினார். மாணிக்கத்திற்கு திடீர் உடல்நிலை இல்லாது அவர் தன் மகன்கள் உள்ளூரில் விரைவில் வாழ வேண்டும் என்று பரிந்துரைத்து அவர் இறந்து போனார். அவர் உள்ளூரில் உள்ள சொத்துக்களை தனது மகன்களுக்கு விழுவக்கூடியதாக உள்ளூர் வியாபாரம் இருந்து அவரை நெருங்கினார். பேராசை கொண்ட ரத்தினமும் வைரமும் அப்பாவின் சொத்துக்களை இரண்டாக பிரித்துக் கொண்டு அண்ணன் முத்துவை கொலை செய்ய திட்டமிட்டனர். ஒருநாள் அண்ணன் முத்து திரும்பி வந்தான். அவனிடம் சொத்துக்களை மூன்றாக பிரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அண்ணனும் தம்பிகள் சொன்னதை நம்பினான். ஆனால் அன்று இரவே முத்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவனை அடித்து ஒரு குளத்தில் வீசி எறிந்தனர். அடுத்த நாள் அந்த குளக்கரையில இருந்த கோவிலின் எதிரில் படுத்து கிடந்தான் முத்து. ஆனால் அவன் உடம்பில் எந்தவிதமான காயமும் இல்லை. தூங்கி எழுந்த முத்து தனக்கு முன்னால் கடவுள் பிரத்யட்சமாய் தோன்றியிருப்பதைக் கண்டு வணங்கினான். தூங்கி எழுந்த முத்து கடவுளை வணங்கினான். கடவுள், என்ன நடந்தது என்று கேட்டார். முத்து சொன்னதை சொல்லினான். கடவுள், இனி உனக்கு எந்த ஆபத்தும் வராது. 400 ஆண்டுகள் வரை நீ வாழ்வாங்கு வாழ்வாய் என்று வாரிய விரும்பி மறைந்தார். முத்து வீட்டுக்கு திரும்பினான். ரத்தினமும் வைரமும் அதிர்ச்சியடைந்தன. அவர், காலையில் உங்களைக் காணாமல் துடித்துப் போனோம். உங்களைப் பார்த்த பின்னர்தான் எங்களுக்கு உயிரே வந்தது என்று அழுந்தார். கடவுள், என்ன நடந்தது என்று மீண்டும் கேட்டார். முத்து மறைத்துச் சொன்னது அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொன்னதுடன் 400 ஆண்டுகள் சாகாமல் வாழ்வதுண்டு கொண்டு கூறப்பட்டது. திட்டமிட்டு அதிக ஆண்டுகள் வாழ விரும்புகிறோம். பேராசை பிடித்த ரத்தினமும் வைரமும் தங்கள் இருவரையும் அடித்து அந்த குளத்தில் வீசி எறியும்படி ஏற்பாடு செய்தனர். அடுத்த நாள் அவர்கள் இருவரும் கோவிலின் எதிரில் தூங்கியபடி கிடந்தனர். தூங்கி எழுந்தனர். அவர்கள் எதிரில் கடவுள் தோன்றினார். உங்களுக்கு என்ன நடந்தது என்றார் கடவுள். தங்களை விரோதிகள் அடித்து போட்டதாக கூறினர். கடவுளே, நான் 1000 ஆண்டு சாகாமல் வாழ வேண்டும் என்றான் ரத்தினம். நான் 2000 ஆண்டு சாகாமல் வாழ வேண்டும் என்றான் வைரம். ரத்தினம் 3000 ஆண்டு என்றான். வைரம் 4000 என்றான். இப்படி ஆண்டுகளை ஏற்றிக்கொண்டே போனார்கள். கடவுளுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. கடவுள் சொன்னது, நான் சொல்வது போல் செய்தால் உங்கள் திறமைக்கு தகுந்தவாறு 10,000 ஆண்டுகள் கூட சாகாமல் வாழலாம் என்று. இருவரும் அவசரமாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்றனர். கோயிலில் குளத்தில் மூழ்கியிருக்கும் நீங்கள் 100 ஆண்டுகள் சாகாமல் வாழும் வரம் கிடைக்கும் என்று கடவுள் சொன்னார். இருவரும் குளத்தில் குதித்தானர். நீருக்குள் மூழ்ந்து ரத்தினம் வந்தது. ரத்தினத்தை விட 100 ஆண்டாவது அதிகம் பெற வேண்டும் என்று வைரம் நினைந்தான். வைரத்தை விட 100 ஆண்டு அதிகமாக பெற வேண்டும் என்று நினைந்தான் ரத்தினம். கடவுள் நின்று கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் வைரமும் ரத்தினமும் பிணமாக குளத்தில் மிதந்தனர்.